நம்ம அத்தி இயற்கை அங்காடி வழங்கும் தமிழர் வேளாண் முறையில் இயற்கையாக விளைவிக்கப்பட்ட மாப்பிள்ளை சம்பா அரிசி மற்றும் கருப்பு உளுந்து தானியங்களை வறுத்து அரைத்து வீட்டிலேயே தயார் செய்யப்பட்ட மாவு கலவை. குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை தங்கள் உடல் நலம் வலிமை பெற வாங்கி பயன்பெறுங்கள். அநீதிகளுக்கு எதிராக சாட்டை சுழலட்டும். மாநில கொள்கை பரப்பு செயலாளர் அன்பு தம்பி சாட்டை துரைமுருகன். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் உரைய வைத்த திருப்புவனம் மடப்புறத்தை சார்ந்த தம்பி அஜித்குமார் அவர்களுடைய மரணத்திற்கு சரியான நீதி விசாரணை வேண்டியும் காவல் நிலைய படுகொலைகளை கண்டித்தும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை ஒருங்கிணைத்து நடத்துகிற நாம் தமிழ் கட்சியின் உறவுகளுக்கும், இந்த திருப்புவன மண்ணில் மானத்தோடும் அறிவோடும் வீரத்தோடும் வாழ்ந்து வருகிற தமிழ்ச்சாதியின் சொந்தங்களுக்கும் பிரபாகரனின் பிள்ளை சீமானின் தம்பியின் புரட்சிகரமான மாலை வணக்கம். அஜித்குமார் அவருடைய மரணத்திற்கு யார் காரணம், யாரை கைது செய்ய வேண்டும், யார் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எல்லோரும் பேசினார்கள். இதுவரைக்கும் எத்தனையோ காவல் நிலைய மரணங்களை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம், செய்தியாக படித்திருக்கிறோம். கூடி நிற்கிற நமக்கு அஜித்குமாருடைய மரணம் எப்படி நிகழ்ந்தது என்று தெரியாது. ஏன்னா நம்ம பார்க்கல, சிசிடிவி எதுவும் இல்லை, வீடியோ காட்சிகள் இல்லை, நம்ம பார்க்கல. தம்பி அஜித்குமார் எப்படி சித்திரவதை செய்யப்பட்டிருப்பார் என்பதை அவருடைய பிரேத பரிசோதனையுடைய முடிவுகள் வெளிவந்தது. அதை பார்த்த நீதிபதி, ஒரு நாடு ஒரு மாநிலம் தன் குடிமகனை கொன்றுவிட்டது என்று சொன்னார். இந்த வார்த்தை எந்த நீதிபதியும் சர்வசாதாரணமாக பதிவு செய்ய மாட்டாங்க. ஆனால் நீதிபதி SM சுப்பிரமணியன் அவர்கள் அதை பதிவு செய்தார் ஓப்பன் கோர்ட்டில். எதனால் அவர் பதிவு செஞ்சார்னா, அஜித்குமாருடைய பிரேத பரிசோதனையில் உள்காயங்கள் 15, வெளிக்காயங்கள், வலதுகை முட்டுக்கு மேலே ஒரு காயம், வலதுகை மணிக்கட்டுக்கு கீழே ஒரு காயம், வலது பக்க நெற்றியில் சிராய்ப்பு காயம், வலது பக்க கன்னத்தில் சிராய்ப்பு காயம், இடது பக்க காதில் இரத்தம் உறைந்த நிலையில் இருந்தது, இடது புஜத்தில் சிராய்ப்பு காயம், இடது பக்க தோள்பட்டை முழுக்க மூட்டு வரை சுன்றி போயிருந்தது, கன்றி போயிருந்தது, இடது பக்க மூட்டில் சிராய்ப்பு காயங்கள் 4, இடதுகை மணிக்கட்டுக்கு மேல் பகுதியில் 3 சிராய்ப்பு காயங்கள், இடது பக்க விரல்கள் அனைத்தும் உள்பக்கம் மடங்கியவாறு இருந்தது, இடது பக்க விழாவில் கன்றிய காயம், இடது கரண்டை காலில் சில சிராய்ப்பு காயங்கள், இடது கரண்டை காலில் சிராய்ப்பு காயம், இடது கை விரல்கள் அனைத்தும் உட்புறமாக மடங்கி போய் விரைப்பாக காணப்பட்டது, இடது பக்க முதுகில் விழா எலும்பில் உள்காயம் கன்றிய காயம், இடது பக்க இடுப்பில் சிராய்ப்பு காயம், வலது பக்க முன்பு முதுகில் சிராய்ப்பு காயம், மோசன் போன நிலையில் இருந்தது, இடது கால் இடது மணிக்கட்டுக்கு மேல் தோல் பிரிந்த நிலையில் இருந்தது, இடது கால் பாதத்திற்கு மேலே சிராய்ப்பு காயம், வலது பக்க காதில் உள்பக்கமாக ரத்தம் உறைந்த நிலையில் இருந்தது. வெளியே வந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட், வெளியே வராத போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட், உள்ள இருந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட், அவன் ஆணுறுப்பில் அடிபட்டு ஆணுறுப்பில் மிளகாய்த்தூள் இருந்தது, அவனுடைய நுரையீரல் முழுக்க மிளகாய் தூளால் நிறைந்திருந்தது, அவனுடைய குடல் முழுக்க மிளகாய் தூளால் நிறைந்திருந்தது, அவன் முகம் முழுக்க மிளகாய் தூளால் நிறைந்து இருந்தது. நான் கேட்கிற, நீ மனுஷனா இல்ல சைக்கோ நாய்களடா? நீ மனுஷனா இல்ல சைக்கோ நாய்களடா? டேய், நல்ல ஆத்தாளுக்கும் அப்பனுக்கும் பிறந்தவன் SP சொன்னா என்ன, DSP சொன்னா என்ன? நீ உள்ளூர்காரன் தானே? அஜித்குமார் என்ன உனக்கு விரோதியா? அஜித்குமார் உனக்கு விரோதியா? இந்த கண்ணன் என்கிற ஏட்டையாவுக்கோ இல்ல அந்த ராஜாவுக்கோ இல்ல சண்முக அந்த ராமச்சந்திரனுக்கோ இல்லை பிரபுக்கோ ஆனந்துக்கோ அஜித்துக்கோ எந்த சம்பந்தமும் கிடையாது. அஜித் கஞ்சா வழக்கு, கொக்கைன் வழக்கு, இல்லை பாலியல் வழக்கு, இல்லை போக்சோ வழக்கு, இல்ல ஆத்து மணல கனிம வளத்தை கொள்ளையடிச்ச வழக்கு, ஒரு வழக்கு கூட 28 வயசு வரை வாங்காத ஒரு சின்ன பையன் இளைஞன. அப்படி என்னடா உங்களுக்கு வெறி? என்ன வெறி? என்ன வெறி? எவ்வளோ ஒரு நிக்கித்தான் ஒருத்தி, எவ்வளோ ஒருத்தி கோயிலுக்கு வர்றா, ஆத்தாளோட கோயிலுக்கு வர்றா, வந்தவ நடந்த சொல்ற சத்தியம், கோயிலுக்கு வர்றா 11 மணிக்கு 27ஆம் தேதி. அவ ஆத்தாளுக்கு நடக்க முடியாதான், சிவகாமி கோவையில் இருக்கக்கூடிய தனியார் பாதுகாவலக்கூடிய தம்பி அஜித்குமார் கிட்ட அணுகிறா. அவ ஆத்தாள உள்ள கூட்டு போனோம் வீல் சேர்ல வச்சு.
இவன் 6000 ரூபாய் சம்பளத்துக்கு வேலை பார்க்குற பையன் வீல் சேரில் வச்சு கோயிலுக்குள்ள கூட்டு போறான். கூட்டு போயிட்டு வெளியே வர்றான். வெளியே வந்த உடனே எவ்வளவு தம்பின்னு கேட்குறா. 500 ரூபா கொடுங்க காடுன்றான். ஏய், நான் யார் தெரியுமா? என்கிட்ட போய் 500 ரூபா கொடுக்க கேட்குற? எனக்கு யாரெல்லாம் தெரியும் தெரியுமா? ஏக்கா, கஷ்டப்பட்டு 1 மணி நேரம் நான் கூட்டு போயிருக்கிறேன். நாங்கள் 4-5 பேர் இருக்கிறோம் பசங்க. ஒரு 500 ரூபா கொடுக்குறதா? ஏய், என்கிட்ட திமிரா பேசுறியா? உன்னை என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு பேசியிருக்கா. நீ யாரா வேணாலும் இருங்க, 500 ரூபா கொடுங்க அப்படின்னு வாக்குவாதம் பண்ணியிருக்கான். அது நார்மலாக நடக்கிறதான். ஒரு 500 ரூபாய் கொடுத்துட்றா. 500 ரூபா வாங்கிட்டலாடா, உன்னை என்ன பண்ணுறேன் பாடுறா அடிக்கிறா. நேராக திருப்போணம் காவல் நிலையத்துக்கு வர்றா. வாய்மொழியா கம்ப்ளைண்ட். டேய், இந்த ஆட்சியில் என் மீதும் என் தம்பி இடுமானம் கார்த்திக் மீதும் எங்க சீமான் மீதும் சமூக வலைதளங்களில் எழுதப்பட்ட கேவலமான கருத்துக்களுக்கு திருச்சி, மதுரை, டிஜிபி, டிஐஜின்னு எத்தனை கம்ப்ளைண்ட் எழுதியிருப்போம். ஒரு விசாரணை இல்லை. வாய் மொழியா சொல்றாங்க, வாய் மொழியா சொல்லிட்டு போயிடுறாங்க. நேரம் எங்கிருந்து போன் வருது? இந்த நிக்கிதா டெல்லியில் இருக்கக்கூடிய ஒரு ஐஏஎஸ்க்கு அடைக்கிறா. டெல்லியில் இருக்கிற ஐஏஎஸ் நேர தலைமைச் செயலகத்துக்கு இன்னொரு ஐஏஎஸ்க்கு அடிக்கிறான். அந்த ஐஏஎஸ் நேரா எங்க தலைமை காவலர் தலைவருக்கு அடிக்கிறாங்க. அந்த தலைமை காவல்துறை அதிகாரியிலிருந்து நேரா திருப்போணம் டிஎஸ்பிக்கு வருது. எஸ்பிக்கு வரல, டிஎஸ்பிக்கு டைரக்டா வருது போனு. இப்போ ஸ்டாலின் நேரா கூப்பிட்டு பெரிய கருப்பன்ட்ட சொல்லாம இந்த ஊர்ல இருக்கிற கிளை செயலாட்ட கூப்பிட்டு, எப்பா இந்த மாதிரி உங்க ஊருக்கு நான் வர்றேன், நேரம் ஒரு 1000 கொடியை கட்டான். அவன் தாலியை வச்சு கூட கொடியை கட்டுவான்ல. அதே மாதிரில எவன் வீட்டு தாலியை அறுத்தாது கட்டுவான். அதே மாதிரி இந்த டிஎஸ்பியை உயரதிகாரியே பேசிட்டார அனுப்புடா. அவர் என்ன சொல்லிக்காரு? எப்பா, மடப்புறம் பத்திரகாளியம்மன் கோயிலில் அஜித்னு ஒரு பையன் வேலை பார்க்குறான். அவன் வந்து 9 நகையை எடுத்துருக்கிறான். ரெக்கவரி பண்ணுங்கப்பா. இது அவ்வளோதான், 20 செகண்ட் தான் காலு. ரெக்கவரி பண்ணுங்கப்பா. ரெக்கவரி எப்படி பண்ணுறது? நேராக ஸ்பெஷல் டீம் வருது. மானாமதுரை டிஎஸ்பி சண்முக சுந்தரம் தலைமையிலான ஸ்பெஷல் டீம், அங்கீகரிக்கப்படாத அன்அஃபிஷியல் ஸ்பெஷல் டீம் வருது. அதில் பொதுவாக ஒரு ஸ்பெஷல் டீமுக்கு ஒரு இன்ஸ்பெக்டர் இருக்கணும், ஒரு எஸ்ஐ இருக்கணும், ஒரு எஸ்எஸ்ஐ இருக்கணும், அப்புறம் ஏட்டு இருக்கணும், ஒரு காவலர் இருக்கணும். ஆனால் மொத்த பேரும் போலீஸ். அதில் ஒருத்த மட்டும் ஏட்டு, கண்ணை மட்டும் ஏட்டு. கண்ணன் தலைமையேற்று வாரான். 5 பேர் உள்ள இருக்கானுங்க. ராமச்சந்திரங்கிற ஒரு காவலர் வண்டியை ஓட்டுறான். நேராக வந்து எங்கே பண்ணுறான்? மடப்புறம் மடப்புறம் கோவிலில் இருக்கக்கூடிய அந்த அறநிலைத்துறை ஹெச்ஆர்என்சி அதிகாரிகிட்ட இந்த மாதிரி அஜித்குமார் ஒரு பையன் வேலை பார்க்குறான்னா அவங்க கூட்டுவாங்க, ஸ்டேஷனுக்கு கூட்டுவாங்க. ஸ்டேஷனுக்கு கொண்டு வராங்க. ஸ்டேஷனில் வந்து நேராக இந்த தனிப்படையில் ஒப்புறாங்க. 27ஆம் தேதி மாலை 7 மணிக்கு ஒப்படைக்கப்படுறான். 27ஆம் தேதி மாலையிலேருந்து நேராக கால்நடை மருத்துவமனை பக்கத்தில் வச்சு அங்கே வச்சு அடிக்கிறானுங்க. அப்புறம் கம்மா பக்கத்தில் வச்சு அடிக்கிறானுங்க. அப்புறம் ஒரு ஆதி திராவிடருடைய ஹாஸ்டல் அங்கே வச்சு அடிக்கிறானுங்க. தொடர்ச்சி அடிக்கிறானுங்க. அவன் மட்டும் இல்லை, அவன் தம்பி நவீன்குமார் கூட ஒரு 3 பேர் 5 பேரை சேர்த்து வச்சு அடிக்கிறான். அடிச்சுட்டே இருக்கிறான். வழி தாங்கலை. ஒரு நாள் இரவு முழுக்க தண்ணீர் கொடுக்காம உணவு கொடுக்காம அடித்து கொண்டிருக்காம. வழி தாங்க முடியல. எல்லாமே ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதியா இருக்கு. கோவிலுக்கு போனா ஹெச்ஆர்என்சி அதிகாரிகள் இருப்பாங்க, பக்தர்கள் இருப்பாங்க, பூசாரிமார்கள் இருப்பாங்க. நம்மளை பார்த்து காப்பாத்திடுவாங்க, பத்திரகாளி நம்மளை காப்பாத்திடுவா அப்படின்னு எப்படியாவது சொந்தக்காரன் இருப்பான்டா, எவனாவது ஒருத்தன் பாத்துருவான்டா அப்படின்னு. ஐயா, நான் தான் என் நகை எடுத்தேன், கோயிலுக்கு கூட்டு போங்கய்யா, நான் காட்டிடுறேன்யா அப்படின்னு இருக்கான். வாடா, இப்போ வலிக்கு வந்தியா வாடா. போலீஸ்காரன் எப்படி பேசுவான்? வாயை திறந்தாலே தேனா மூணா திராவிடம்லாம் வாயில வரும். பேசியிருக்கான், கிட்ட கட்ட வார்த்தையில் பேசுறான். கூட்டு போறான். நேராக மடப்புறத்தில் வச்சு திருப்பி ஆரம்பிக்கிறாங்க. எங்கடா வச்சிருக்க நகையை? ஐயா, நான் தெரியாமல் சொல்லிட்டேங்க, யாராவது காப்பாற்றுவாங்கன்னு சொன்ன நகையை நான் எடுக்கலன்றான். திருப்பி தான் அந்த மடப்புறம் பத்திரகாளி அம்மன் வேண்டியதையெல்லாம் தருவாள் என்று சொல்லுகிற, கேட்டதையெல்லாம் தருவாள் என்று சொல்லுகிற அந்த பத்திரகாளியோட பின்னாடி வச்சு அவனை எவ்வளவு ஒருத்தன் வந்து 2 பேர் படுக்க போட்டு 2 பேர் தடிமாட்டு பயலுக காலில் ஏறி நின்றுருக்கான். ஒருத்தன் தலையில ஏறி மிதிச்சிருக்காங்க. அதனால காலில் ரத்தங்க. தலையில ஏறி மிதிச்சிருக்கான். ஆணுறுப்பு வெதர்ல எட்டி மிதிச்சிருக்கிறான். செதஞ்சிட்டான். ஒரு மனிதனுக்கு எங்க அண்ணன் கூட யாரும் சொன்னாங்க, டேய் கூலிப்படை கொலை பண்ணா கூட ஒரே வெட்டில் கொண்டுறான்டா. டே, கூலிப்படை விட அயோக்கிய நாய்கள்ரா நீங்க. உங்களுக்கெல்லாம் தூக்கில போடணும் உங்களெல்லாம். நாங்கள் மரண தண்டனைக்கு எதிரானவர்கள். ஆனால் இந்த நாய்கள் ஒருத்தன் ராமச்சந்திரன், கண்ணன், ராஜா, பிரபு, ஆனந்த், இந்த சங்கர, ராமசுப்ரம் ஒரு பயலை விடக்கூடாது. ஒரு பயலை நீங்க விட்டாலும் நாங்க வந்து செய்வோம்டா. கொலை வெறியில உங்க மேல. யாரா நீங்க காக்கி சட்டையும் பேண்டும் போட்டு பெல்ட் போட்டா பெரிய புடுங்கியாடா.
அப்பாவிகளை டேய், களவாண்டவன்லாம் அடிக்கணும், திருடனவன் அடிக்கணும், செந்தில் பாலாஜி தூக்கி போட்டு அடிக்கணும். செந்தில் பாலாஜிய அதனால செந்தில் பாலாஜி திருப்போணம் வரல போல இருக்கு. திருப்போணம் வந்து அவரையும் ஜட்டியோட உட்கார வச்சிருப்பாங்க. ஆத்து மண்ணில் கொள்ளையடிச்சவன், கனிம வளத்தை கொள்ளையடிச்சவன், நீ அஜித்குமாருக்கு எடுத்த நடவடிக்கைய அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ள 2ஆம் ஆண்டு பொறியியல் படித்துக் கொண்டிருந்த ஒரு தங்கை பாலியல் ரீதியாக துன்புறுத்திய திமுகவுடைய களவாணி பொறுக்கி பொறம்போக்கு எச்ச நாய் யானசேகரன் அடிக்கலையே. காருக்குள்ள சொகுசா கால் மேல கால் போட்டுக்கிட்டு ஆட்டிக்கிட்டுல தெரிஞ்சான். இன்னைக்கு புழல் ஜெயில நல்லா சாப்பிட்டுக்கிட்டு கெளுறு மாதிரி தர்றானே, அவனை நீ செய்யலையே. ஜாபர் சாதிக்கிற ஒரு அயோக்கிய பையன் 2000 கோடிக்கு மெத்தப்பட வேண்டிய கடத்தினான அவனை அடிக்கல. நீ தமிழ்நாடு முழுக்க போதை பொருள் விற்கிறான திமுக கட்சிக்கார கீழக்கரில் ராமநாதபுரத்தில் அவனை நீ அடிக்கலையே. எத்தனை பேர்ல டே இந்த இதே சிவகங்கை மாவட்டத்தில் மேலூர் பக்கத்தில் ஒரு கல்குவாரியில் 5 பேரை 9 மாசமா லைசன்ஸ் இல்லாம ஒரு கல்குவாரியை நடத்தி 5 பேரை ஒருத்தன் கொண்டிருக்கான் கல்குவாரி முதலாளி. அவனை நீ சட்டியோட உட்கார வச்சாடா? எவனாவது ஒரு ஆம்பளை சொல்றாடி ஒருத்தர் சொல்றா. இதே சிங்கம்புணரியில் நேற்று செசல் பப்ளிக் ஸ்கூல் அப்படிங்கிற ஒரு ஸ்கூல்ல அஸ்வந்த் அப்படிங்கிற ஒரு 7 வயது ஒரு பையன் பள்ளிக்கூடத்துக்கு போன நிலையில காலையில பள்ளிக்கூடத்தை அப்பா அம்மா கொண்டு விடுறாங்க, மாலையில பிணமா வெளியே வர்றான். காதுல இருந்து உடம்பு முழுக்க ரத்தம் இருந்திருக்கிறது. அவன் என்ன நடந்துச்சு அப்படின்னு தெரியல. அந்த பள்ளி நிர்வாகம் மூடி மறைக்கிறது. அதற்கும் பஞ்சாயத்து பண்ண போனவர் பெரிய கருப்ப. நீ அமைச்சரா புரோக்கராடா? நீ அமைச்சரா புரோக்கரா? எனக்கு டிஎஸ்பி, எஸ்பி, ஏடிஜிபி, டிஜிபி இதை தவிர இதெல்லாம் தாண்டி பஞ்சாயத்து பண்ண போனாங்க. டே பஞ்சாயத்து நாடார் உறவின் முறை கல்யாண மண்டபத்தில் வச்சு எவன் பஞ்சாயத்து பண்ணா அவன் தான் அயோக்கிய நாய். அவன் தான் அயோக்கிய நாய். 50 லட்சம் ரூபாய் வீட்டு மன பட்டா வேலை அன்அபிஷியலா 50 லட்சம், அபிஷியலா 5 லட்சம். ஏன் கள்ளச்சாரையும் குடிச்சு செத்தா 10 லட்சம், போலீஸ் அடிச்சு செத்தா 5 லட்சம். எப்படி அரசு பத்திலா 5 லட்சம் அன்அபிஷியலா 50 லட்சம் தரணும். முதல் தவணை அது அட்வான்ஸ் புக்கிங்ல 10 லட்சம் கொடுத்துறது. அந்த தாயை, அந்த மாலதிங்கிற அந்த தாயை, அஜித்குமாரோட அம்மாவை மன நோயாளியா மாத்திட்டாங்க. அப்படி ஃப்ரீஸ் பண்ணி அது என்ன பண்றது இல்லை. மொத்த கரைவேட்டி வீட்டில் என்ன இப்படி பார்த்தாலே ஊரை நம்ம தெரியல, பார்த்தாலே நடந்து போக மாட்டோம். ஐயோ பேய் மாதிரி வர்றாங்களேன்னு. மொத்த கரைவேட்டி வீட்டில் நின்றுச்சுன்னா அது பயந்துருச்சு. என்ன சொல்லிருக்கானுங்க? ஒத்த பிள்ளை தான் வச்சிருக்க, நவீன்குமார் மேலையும் கஞ்சா வழக்கு போட்டா என்ன பண்ணுவ? ஓ மேல கஞ்சா வழக்கு போட்டா என்ன பண்ணுவ? அவன் செத்துட்டாமா. அவன் எப்படி பிரெயின் வாஷ் பண்ணுவாங்கல்ல. அம்மா போனது போயிட்டாங்க, இனிமேல் நீங்க என்ன பண்ண போறீங்க? அந்த 5 காவலரையும் பழி வாங்கி என்ன பண்ண போறீங்க? பூரா திருப்போணத்துக்காரங்க. நாளைக்கு வெளியே நடமாட வேண்டாமா? நாளைக்கு வெளியே போக வேண்டாமா? அப்படி மிரட்டுறான், த்ரெட்டன் பண்றான். இதுக்கு யார் வாரா? எங்க அண்ணன் ஜெய்சீலம் கூட யாரும் சொன்னாங்க நம்ம பேர்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. யார் வர்றா? புரோக்கர் யாரா? பேரூராட்சி தலைவர். டேய் நீ எல்லாம் மருதுபாண்டி வாரிசாடா? நீ மருதுபாண்டி வாரிசாடா? மானமும் அறிவும் வீரமும் கொண்டு வெள்ளக்காரனை ஓட ஓட விரட்டிய எங்கள் பாட்டன் மருதுபாண்டி பரம்பரையில நீ பிறந்தவனாடா? அயோக்கிய பயலே. புரோக்கர் வேலை பார்க்கிற? புரோக்கர் வேலை சேங்க மாறம் மயிறு மாறேன். பூரா டேய் திமுக நான் கேட்கறேன், எங்க அண்ணன் தம்பிட்டு கேட்கறேன், என் சொந்தக்காரன் கேட்கறேன். திமுக ஒருத்தர் கூடவாங்க மனசாட்சி இல்ல? ஒருத்தர் கூடவா? முதலமைச்சர் ஸ்டாலின் இந்த கண்ணனையும் ராஜாவையும் இந்த சங்கர மணிகண்டனையும் இந்த பிரபுவையும் ஆனந்தையும் போய் அஜித்குமார் அடிக்க சொல்லலை. நாங்கள் ஏற்றுக்கிறோம், அடி சொல்லலை, ஏற்றுக்கிறோம். அவர் போய் இப்படி கொல்லுங்கப்பான்னு சொல்லலை. ஆனால் தன்னுடைய கட்டுப்பாட்டு வரக்கூடிய ஒரு துறை, அதில் ஒருத்தன் இறந்து போயிருக்கிறான். தொடர்ச்சியான மரணங்கள். சாத்தான் ஆட்சி, அதுக்கு சாத்தான் குலமே சாட்சி என்று பேசிய திமுக உங்க ஆட்சியில் துள்ள துடுக்கி இறந்து போயிருக்கிறான். சிசிடிவி ஃபுட்டேஜை மறைக்க பார்த்துருக்கீங்க. எஃப்ஐஆர் ஃபேக் எஃப்ஐஆர் எல்லாம் நடந்துருச்சு. சரி, செந்தில் பாலாஜிக்கு ரைடு வந்தோடனே பதறி போய் டெல்லிக்கு போன முதலமைச்சர், ஈடி ரைடு வந்தோடனே மகனை கைது பண்ண கூடாதுன்னு எப்போதும் புறக்கணித்த நிதி ஆயோக்கை இந்த முறை புறக்கணிக்காத டெல்லிக்கு போய் மோடியுடைய காலை பிடிச்சு தொங்கிய முதலமைச்சர். பீகாருக்கு 500 கோடியை தூக்கி கொடுத்து காம்ப்ரமைஸ் பேசி ஈடி ரைட நீர்த்து போக செய்த முதலமைச்சர். ஜெகத்ரட்சகம் வீட்டு ரைடா, ஏவாவேலி வீட்டு ரைடா, பொன்முடி வீட்டு ரைடா, KN நேரு வீட்டு ரைடா, உடனடியாக டெல்லிக்கு பறக்கிற திமுக கூட்டம்.
லாக்டவுன் காலகட்டம், ஊரடங்கு காலகட்டம். யாரும் சென்னையிலிருந்து திருநெல்வேலிக்கோ, திருநெல்வேலியிலிருந்து சென்னைக்கோ போக முடியாது. லாக்டவுனை தளர்த்தி கொண்டு, ஊரடங்கை தளர்த்தி கொண்டு, மரியாதைக்குரிய உதயநிதி ஸ்டாலினுடைய ரசிகர் மன்ற தலைவர், பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியும், விளையாட்டுத்துறை அமைச்சர், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஏறிக்கிட்டு போனீங்கடா சாத்தாங்குளத்துக்கு. இப்போ எங்கடா புடுங்க போயிட்டீங்க? எங்கடா போயிட்டீங்க? ஒரு நடிகன், எனக்கு அரசியல் விமர்சனம் இருக்கு. ஒரு நடிகன் எப்படியோ வந்துட்டு பார்த்துட்டு போறாருல்ல விஜய். எங்க அண்ணன் வருவாரு, பெரும் படையை திரட்டி கொண்டு வருகிறார். சீமான் ஏன் வரலன்னு கேட்டான்ல. சீமான் வராமலேயே இவ்வளவு பெரிய கூட்டம். சீமான் வந்தா தாங்குமாடா? கொலை வெறிய இருக்காரா உங்க மேல? கொலை வெறியில எங்க போனீங்க நீங்க? பெரிய கருப்பன், அமைச்சர், மாவட்ட ஆட்சியர் பொற்கொடி, மானாமதுரை சட்டமன்ற உறுப்பினர் தமிழரசி. பொற்கொடி நிக்குது, தமிழரசி நிக்கிறாங்க, பெரிய கருப்பன் நிக்கிறாரு. இங்க எதுக்கு ஹரிநாடர் நிக்கிறாரு? நீதான் சாதியத்தனாச்சே, சமூக நீதி கட்சியாச்சே, சாதியை ஒழிக்க வந்தவங்களாச்சே. சாதியை ஒழிக்க வந்த நீ கரிகோல் ராஜ்யம் ஹரிநாடாரையும் இந்த இள வீட்டுக்கு ஏன்டா கூட்டு வந்த? ஏன் கூட்டு வந்த? இதான் சாதி அரசியல். நாடார்ல செத்தா நாடார் சாதி, தலித்துல செத்தா திருமாவளவனை கூப்பிடு, முக்குளத்துல செத்தா திருமாறன், ஸ்ரீதர் வண்டியாரு, ஜெயராமனை கூப்பிடு, ரெட்டிமார் நாய்க்குமார் செத்து போயிட்டானா KN வைகோவையும் கூப்பிடு. பிணத்தை வச்சு அரசியல் பண்ற புரோக்கர்களா? புரோக்கர்களா? சாதி அரசியல் பண்ற புரோக்கர்களா? இவரை கூட்டு வந்து காம்ப்ரமைஸ் அவங்க நிக்கிறாங்க. நாங்கள் செத்தவனை நாடார் என்றோ, செத்தவனை தேவர் என்றோ, கோணார் என்றோ, செட்டி என்ற முதலின் மகள செத்தவன் தமிழன், இந்த இனத்தின் மகன் என்று நாங்கள் பார்க்கிறோம். அதனால எங்களுக்கு துடிக்குது, எங்களுக்கு வலிக்குது. இதுக்குள்ள கொண்டது என்ன சாதி? ஏட்டில் எத்தனை சாதி இருக்கு? இது டிஎஸ்பி என்ன ஆளுக்க? எஸ்பி யாரு? தேவமாரா? ஆப்நாட்டு மரவரா? எஸ்பி யாரு? லதா? என்னடா இது ஒரு கேடுகட்ட கேவலப்பட்ட அரசியல். இது இந்த சாதி சேர்ந்து இந்த சாதியை கொண்டுருச்சு. இந்த சாதி இதெல்லாம் ஒரு அரசியலாங்க? காவல்துறைக்கு சாதியே கிடையாது. அவன் அடிமை சாதி, அவன் யாரா இருந்தாலும் வெட்டுவான். மதுரையில் 2003ஆம் ஆண்டு இவர் இருந்தா நான் அரசியல் பண்ண முடியாதுப்பா. எப்போ நைட்டு 12 மணிக்கு போதையை போட்டு ஒருத்தர் சொல்றாரு, கீழே கூடிய தன்னுடைய ஆட்கள்கிட்ட போதையை போட்டு ஒருத்தர் சொல்றாரு, இவர் இருக்க தண்டி நம்ம மதுரைக்குள்ள அரசியல் பண்ண முடியாதுப்பா. நேராக போறாங்க. காலையில் 4:30 மணிக்கு வாக்கிங் வரும்போது திமுகவில் இருந்த மானத்தமிழை எங்க ஐயா கிருஷ்ணனை வெட்டி கொள்றாங்க. உத்தரவு போட்டது யாரு? யாரோ ஒருத்தன். வெட்டது யாரு? எவனோ ஒருத்தன். வெட்டின பூரா ஜெயிலுக்கு போனான். அப்புறம் சாட்சியிலன்னு திரும்பி வந்துட்டான். எப்படி அவன் உத்தரவு போட்டு இவன் இருக்கிறவரை நான் அரசியல் பண்ண முடியாதுன்னு சொல்லி கிருஷ்ணனை வெட்டி கொன்னாங்களோ, அப்படித்தான் இந்த அஜித்குமார் என்னை அவமானப்படுத்திட்டான், ஏதாவது பண்ணுன்னு ஒரு சொன்னதுக்காக ஒட்டுமொத்த போலீஸும் வேலை பார்த்துருக்கு. சாத்தான்குளத்தில் ஸ்ரீதர் என்கிற ஒரு இன்ஸ்பெக்டருங்க, ரகு கணேசன் கொம்பன் என்கிற ஒரு எஸ்ஐங்க. இந்த 2 பேருடைய தனிப்பட்ட ஈகோ. ஜெயராஜோடைய பெண்டிக்ஸோடைய அப்பா ஜெயராஜ் கடை பக்கத்துல பேசிக்கிட்டு இருக்காரு. அப்போ போலீஸ் இன்ஸ்பெக்டர் இன்னொருத்தர் கூப்பிடுறாங்க, வாயான்னு கூப்பிடுறாரு. இவங்க கூப்பிட்டா நீ போகணுமா? போலீஸ்னா பெரிய ஆளா அப்படின்னு ஜெயராஜ் பெண்டிக்ஸோட அப்பா ஜெயராஜ் ஒரு வார்த்தையை விட்டுறாரு. போலீஸ்னா பெரிய புடிங்கன்னு கேட்டுறாரு. உண்மையை கேட்டுறாப்புல. உடனே அங்க இருந்த ஒரு உளவுத்துறை அதிகாரி, இந்த மாதிரி ஜெயராஜ் உன்னை கேவலமா பேசிட்டாங்க உங்களை ஸ்ரீதர்கிட்ட சொல்றான். அவன் சைக்கோ, ஸ்ரீதர் ஒரு சைக்கோ. நேராக வந்தவன் ஜெயராஜை தூக்கி காரில் உட்கார வைக்கிறாப்புல. ஜெயராஜ் பார்த்த உடனே பெனிக்ஸ் ஓடுறாப்புல. ஃபெனிக்ஸ் வந்து ஏதோ வந்து ஸ்டேஷனில் பேசிக்கின்றாங்க. ஃபெனிக்ஸோட கூட படித்து கல்லூரி வரை பயின்றவர், என்னுடைய சித்தி பொண்ணை கட்டி கொடுத்த என் மச்சான், பக்கத்துலேருந்து பார்த்து சொன்ன உண்மை. கூட்டு போகிறாங்க நேராக காவல் நிலையத்தில் போய் அட்வொகேட்டு எவனையும் உள்ள கொண்டு போகிறாங்க. ஸ்ரீதர் வந்து நல்ல ஃபுல் போதையில் இருக்காப்புல வச்சு இரவு முழுக்க அடிக்கிறாங்க. அடித்து பின்னாடி மலக்குழாய் வழியாக லத்தியை செலுத்தி தட்டுறான், அடிக்கிறான். ரத்தம் கொட்டுது அப்பனுக்கும் மகனுக்கும். காலையில் கொண்டு போய் காவல் நிலையத்து அரசு மருத்துவமனையில் கொண்டு போய் எந்த செக்கப்பும் பண்ணாமல் சர்டிஃபிகேட்டை வாங்கி நேராக கொண்டு போய் கோயில்பட்டி கிளைச்சிறையில் போட்டுறான். அங்கேயாவது அடித்து 2 பேரையும் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு போய் அதுக்கப்புறம் லாக்கப்பில் போட்டு லாக்கப்புக்குள்ளே வச்சு, அதாவது சிறையில் வச்சு 2 பேருக்கும் மாரடைப்பு வந்து அதுக்கப்புறம் இறந்து போகிறாங்க. சிறையில் வந்து மாரடைப்புனா அந்த உடல்நல குறைபாடு ஏற்பட்டு மாரடைப்பு. ஆனால் இங்கே ஜெயராஜ் ஃபெனிக்ஸ் இருந்த குறைந்தபட்ச கருணை கூட இங்கே இல்லை. அங்கே ஒரு ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டருடைய ஈகோ, இங்க ஒரு சிஸ்டம். தலைமைச் செயலகம், காவல்துறை தலைவர், எஸ்பி, டிஎஸ்பி, தனிப்படை என்று ஒரு சிஸ்டம். அதெல்லாம் தாண்டி நான் மிக மோசமாக இந்த காவலர்களை விட, இந்த காவல்துறையை விட இங்கே கொடுமையாக நடந்து கொண்டு மிளகா பொடியை வாங்கி கொடுத்தேன்.
மிளகா பொடியை வாங்கி கொடுத்தவன் யார் தெரியுமில்ல? மடப்புறம் கோவில்ல வேலை பார்த்த அறநிலைத்துறை அதிகாரிகள் அந்த மிளகா பொடியை வாங்கி கொடுத்தவன். தாகம்னு சொல்லியிருக்காங்க. தாகம் அடிச்சு களைஞ்சிட்டான். தாகம் இன்னைக்கு விக்னேஷ்ங்கிற அவன் நண்பன் சொல்றான், அஜித்குமார் நண்பன். அவனுக்கு எதையாவது உண்மையை கொண்டு வர வைக்கணும்னு சொல்லி அவனுக்கு கஞ்சா கொடுத்தாங்க. அஜித்குமாரோடைய உடம்புல எனக்கு பக்கத்தில் இருக்கும்போது கஞ்சா வாசம் வந்து, ஏய் இப்படியாடா ஒருத்தனை சித்திரவதை பண்ணுவீங்க? தாகம்னு தண்ணி கேட்டிருக்காங்க, மிளகா பொடியை தண்ணிக்குள்ள கரைச்சி கொடுத்துருக்காங்க. அதில் தான் அவன் திணறிட்டான். தண்ணி உடனே யூரின் ரத்தமாக போய் இதாயிருது. அப்படியும் ஒரு ஆம்புலன்ஸை கூட்டி போயிருந்தா காப்பாற்றிக்கலாம். ஒரு ஆட்டோவில் தூக்கி போட்டிருக்காங்க. ஆட்டோவில் தூக்கி போட்டு இதே திருப்போணத்தில் ஒரு தனியார் மருத்துவமனை கொண்டு வராங்க. அந்த தனியார் மருத்துவமனை பயந்து போய் சிகிச்சை அளிக்க மறுத்திருக்காங்க. திருப்பி திருப்போணம் அரசு மருத்துவமனை கொண்டு போய் அங்கே உயிரிழந்த நிலையில் அம்மாட்ட சொல்லலை, தம்பிக்கிட்ட சொல்லலை. அவங்க அம்மாவும் தம்பியும் திருப்போணத்தில் பய விசாரணைக்கு போயிட்டு வந்துருவான்ற நம்பிக்கையோட, வேலைக்கு போன பிள்ளை ஏதோ ஒரு சின்ன தப்புல தெரிஞ்சிச்சு போல இருக்கு, ஏதோ ஒன்று நடந்துருச்சு, போலீஸ் விசாரிச்சுட்டு விட்டுருங்கிற நம்பிக்கையில் உட்காந்துருக்கான். நீங்கள் போங்கம்மா, நாங்கள் பிள்ளையை அனுப்பிச்சி விட்றோம். நீங்கள் போங்கம்மா, நாங்கள் பிள்ளையை அனுப்பிச்சி விட்றோம். நீங்கள் போப்பா, நான் பையன் தம்பி அண்ணன் அனுப்பிச்சு. இப்படியே சொல்லி காலம் கடத்தி 24 மணி நேரம் கொடும் சித்திரவதைக்கு ஆளாக்கப்பட்டு அவன் எப்போ செத்தான், எங்கே வச்சு செத்தான், எங்கே கொண்டு போய் போட்டானுங்க எதுவும் தெரியல. இரவு 11 மணிக்கு மேலே தான் உங்கள் பிள்ளை செத்து போயிட்டாங்கிற செய்தி அந்த தாய்க்கு வந்திருக்குன்னா, இதை விட இந்த தமிழ்நாட்டில் ஒரு கொடுமை நடக்க முடியுமா? இது நீங்கள் எல்லாரும் எஸ்பியை கைது பண்ணிட்டா, டிஎஸ்பியை கைது பண்ணிட்டா, ஏடிஜிபி டிஜிபியை கைது பண்ணிட்டா, மாவட்ட ஆட்சியரை கைது பண்ணிட்டா போயிருமா? இந்த கொடுமையான ஆட்சிக்கு என்ன முடிவு? இதுக்கு யார் காரணம்? என்ன பதில் சொல்ல போறோம் நாம? இன்னைக்கு அந்த குடும்பத்தை நீ விலை கொடுத்து வாங்கிடலாம், வீட்டுமனை பட்டா கொடுத்து வேலை கொடுத்து அந்த குடும்பத்தை விலை கொடுத்து வாங்கிடலாம். ஆனால் நீதியை எந்த கொம்பனாலும் விலை கொடுத்து வாங்க முடியாது. நீதி ஒரு நாள் கிளர்ந்தெழுந்து வரும். ஏங்க, உத்தரப்பிரதேசத்தில் லகான் அப்படின்னு ஒரு பெரியவர் 1977 ஒரு கொலை வழக்கில் அவரை கைது பண்ணுறாங்க. ஒரு கொலை வழக்கு ஒருத்தன் செத்து போயிடுறான், 4 பேரை கைது பண்ணுறாங்க. அதில் 4 பேரில் 3 பேர் செத்து போகிறாங்க. 1977 கைது செய்யப்பட்டவர் இன்னைக்கு அவரோட வயது 104 வயசு. 44 வருஷம் போராடி 48 வருஷம் போராடி தன் குற்றமற்றவன் என்பதை நிரூபித்து 104 வயசுல விடுதலையாயிருக்கான். சஸ்பெக்ட் என்று கைது செய்யப்பட்ட ஒருத்தன் கொலையே செய்யலன்னு சொல்லி 44 வருஷம் கழிச்சு இந்தியாவுடைய சட்டம் அவனை விடுதலை செய்திருக்கிறது. அப்படித்தான் இந்த சிறைக்குள்ளே பல அஜித்குமார்கள் பிணமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அப்படித்தான் எங்க அண்ணன் பேரறிவாளனும் ராபர்ட் பயாசும் ஜெயக்குமாரும் சாந்தனும் முருகனும் தப்பே செய்யாம வாழ்ந்துகிட்டு இருந்தான். அன்னைக்கு அது பெரிய வழக்கு, நம்மள அடிச்சு கொண்டுட்டாங்க. இங்க அஜித்குமாரை நாங்க இருந்தனால இன்னைக்கு காப்பாத்தி கொண்டு வந்துட்டோம். அஜித்குமார் செத்துட்டான், நான் சாகல. இதே தனிப்படை எங்க அண்ணன் சொன்னாங்க எப்பனாலும் தூக்கும்னு. இதே தனிப்படை 3 முறை 4 முறை என்னை கைது செய்திருக்கிறது. எதுக்கு கைது பண்றாங்க, என்ன எஃப்ஐஆர், என்ன? ஐயா நீங்க ஏதோ பேசிட்டீங்க, என்ன பேசுன தெரியாது, எங்க எஃப்ஐஆர் போட்டுக்கு தெரியாது, எங்க கொண்டு போறான் தெரியாது. வீட்டுக்கு மனைவிக்கு வழக்கறிஞருக்கு ஒரு கட்சியில பிரபலமான ஒரு யூடியூப் நடத்தக்கூடிய ஒரு மாநில கொள்கை பரப்பு செயலாளர் எனக்கே அவன் எதுக்கு கைது பண்றான்னு தெரியாதுன்னா, அஜித்குமார் நிலைமை, சாமானிய நிலைமை, ஒரு ஆட்டோ ஓட்டுநர் நிலைமை, ஒரு வண்டி ஓட்டுநர் நிலைமை, ஒரு மெடிக்கல் வச்சுக்கிற நிலைமை, என்ன நிலைமை? பிரபலமான மூஞ்சி சீமானம் போராடுவாரு, நாடு முழுக்க பிரச்சனை, என்னை கொல்லல அடிக்கல, அவ்வளவுதான். போட்டான், பொய் வழக்கா போட்டான். 14 வழக்கு, குண்டர் சட்டம் எதுக்கு போட்டான்னே தெரியல, இன்னைக்கு வரைக்கும் தெரியல. மிரட்டுவது, உருட்டுவது, காவல்துறையை எப்படி தாகிருஷ்ணன் கொலை வழக்கில் ஒரு கூலிப்படை இருந்ததோ அதே மாதிரி இங்க ஒரு கூலிப்படை, அது அரசிடம் கூலி வாங்கக்கூடிய படை, அதுதான் காவல் படை. இங்க நல்லவர்களே இல்லையா, நேர்மையானவர்களே இல்லையா? இருக்காங்க, இங்கேயும் இருக்காங்க. இதே சென்னை வெள்ளத்துல துறைப்பாக்கத்தை சார்ந்த ஒரு குடும்பம் தண்ணியில தத்தளிச்சுக்கிட்டு இருக்கு. அவங்க அப்பா அம்மா கூட அந்த குழந்தைய காப்பாற்ற முடியாம வேற வழி இல்லாம குழந்தை போகுதுன்னு சொல்லி வெள்ளத்துல இருக்கிற ஏதாவது உன்ன உடமையில கண்டு வரும்போது ஓடோடி போய் இரவுல இருட்டுக்குள்ள ஒரு காவலர் ஓடி உள்ள போய், கரண்ட் கிடையாது வீட்டுக்குள்ள, கும்மிருட்டு இருக்கு, ஓடி போய் உள்ள போய் அந்த 6 மாத குழந்தைய தோல்ல தூக்கி போட்டுக்கிட்டு வெளியே வந்து அந்த குழந்தையின் முகத்தை பார்த்து சிரித்தான் பாருங்க. தயாளன் என்கிற ஒரு தலைமை காவலர், அவங்கிட்ட 4 மடங்கு வாங்கி குடிங்கடா. அப்படியும் இருக்காங்க. வீட்டில் இருந்து தண்ணி கொண்டு வந்து ஸ்டேஷன் தண்ணியை குடிக்க கூடாது என்று வாழக்கூடிய எத்தனையோ தலைமை காவலர்கள், ஏட்டுகள், போலீஸ்கள் இருக்காங்க. இன்னும் லஞ்சம் தவிர்த்து நெஞ்சம் நிமிர்த்து என்று வாழக்கூடிய எஸ்ஐக்களும் இன்ஸ்பெக்டர்களும் இருக்காங்க. மொத்தமான செத்து போல இந்த வழக்குல
இந்த 5 பேர் கைது செய்யப்பட்டதற்கும், இந்த வழக்கில் டிஎஸ்பி இன்னைக்கு சஸ்பெண்ட் செய்யப்பட்டதற்கும், இந்த வழக்கில் நிக்கிதாவுடைய பெயர் வெளிவதற்கும் எந்த இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிசமும் செய்யல. காவல்துறை இருக்கக்கூடிய சில பேர் தான் தகவலே கடத்துறாங்க. சத்தியமா என்ன? காவல்துறையும் இருக்கு, கொஞ்சோண்டு ஒட்டிக்கிட்டு இருக்கு. அதை மொத்தமா மாத்தணும் தான் உங்க பிள்ளை. நாங்கள் காவல்துறைக்கு எதிரிகள் அல்ல, ஒட்டுமொத்தமான எங்க அண்ணன் தம்பி தான். ஆனா அதிகார வர்க்கத்துடைய அடிமையாக மாறி போனதோட விளைவு என்ன? அப்படி அடிக்கணும்னு என்ன அவசியம் இருக்கு? காவல்துறையுடைய மனைவிமார்கள்லாம் உயரதிகாரிகள் சொன்னாங்க செஞ்சோம். உயரதிகாரி சொல்லுவான், நேராக கொண்டு போய் திருப்போணம் ஸ்டேஷனில் ஒரு எஃப்ஐஆரை போட்டு, ஒரு திருட்டு கேஸே போட்டு ஒரு எஃப்ஐஆரை போட்டு அவனை தூக்கி மதுரை ஜெயிலில் ரிமாண்ட் பண்ணியிருந்தா, அவன் தப்பு செஞ்சிருந்தா சார்ஜ் ஷீட் போட்டு கண்டுபிடிக்க போறீங்க, ரெக்கவரி வாங்க போறீங்க. அதுக்கப்புறம் கஸ்டடி எடுத்து விசாரிச்சிருக்கலாம். 3 நாள் ஜெயிலுக்கு போனால் அவன் திருடுன்னு தெரிஞ்சிட போகுது. இவ்வளவு சித்திரவதை இதுக்கு? உங்க பொண்டாட்டி நகையா, உங்க சித்தி நகையா, உங்க பெரியாத்த நகையா? என்ன நகையே இல்லை. நகையே இல்லாம நகை இருப்பதாக சொல்லி ஒரு பொய் வழக்க போட்டு, ஒரு பொய் வழக்கில் ஒருத்தனை கண்ணுக்கு முன்னாடி சர்வதேச உலகம் பார்த்து கொண்டிருக்கிறது, உள்ளங்கையில உலகம் வளர்ந்திருக்கிறது, எல்லா தொழில்நுட்பம் வளர்ந்திருந்த இந்த காலகட்டத்தில் பண்றாங்கன்னா இதுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணிருப்பாங்க? ஏங்க மடப்புறம் அந்த பையன் இறந்துறான்ல, இறந்த பிறகு பிரச்சனை ஆயிருது, எல்லாம் முடிஞ்சிருது. மடப்புறம் அந்த கோவிலுக்கு இன்ஸ்பெக்டர் வராரு, இன்ஸ்பெக்டர் ராமச்சந்திரன் வராரு, சப் இன்ஸ்பெக்டர் ராமச்சந்திரன் வராரு. கோவிலுடைய என்ட்ரன்ஸ் சிசிடிவி, கோவிலுடைய சுற்றுச்சூழல் சிசிடிவி, மொத்தமாக அந்த ஊரில் என்னென்ன சிசிடிவி எல்லாத்தையும் எடுத்து கொண்டு போயிறாரு. சீப்பை ஒழிச்சு வச்சா கல்யாணத்தை நிப்பாட்டலங்கிற மாதிரி சிசிடிவியோட டெக்னாலஜி என்னன்னே தெரியாம சிசிடிவியோட ஹார்ட் டிஸ்க் எடுத்தா சிசிடிவியை மறைச்சிடலாம்னு நினைச்சிருக்காங்க. சிசிடிவி டெக்னாலஜி படி ஒரு ஃபோன்லையோ ஒரு மெயில் ஐடியிலையோ அந்த சிசிடிவி அக்சஸ் செய்யப்பட்டிருக்கும். அந்த மெயில் ஐடி, அந்த ஃபோன் நம்பர் இருந்தா அளிக்கப்பட்ட ஆதாரம் எவ்வளவு பெரிய ஆதாரமா இருந்தாலும் எடுத்துடலாம். சிபிஐ எடுக்க போகுது. மதுரை மாவட்ட நீதிபதி ஜான் சுரேஷ்லால் எடுக்க போறாரு. ஒட்டுமொத்தமான இந்த அமைப்புகளும் யார் யாரெல்லாம் சேர்ந்து இந்த பொய்யை, ஒரு பொய்யை மறைக்க இவ்வளவு பொய்களை சொன்னார்களோ அத்தனை பேரும் கூண்டுல ஏற போறோம். ஏத்தாம உங்கள் பிள்ளைகள் நாங்கள் ஓய போறதில்லை. ஒரு சாத்தான்குளம் வழக்க வச்சுக்கிட்டு ஓட்டு பிச்சை எடுத்த திமுக இன்னைக்கு அதுக்கு சற்றும் குறைவில்லாத ஒரு மரணம் நிகழ்ந்திருக்கிறது. இந்த மரணத்தை வைத்துக் கொண்டு நாங்கள் ஓட்டு பிச்சை கேட்க வரல. எங்களுக்கு ஓட்டு போடுங்க, சீமான முதலமைச்சராக்குன்னு கேட்க வரல. எங்களுக்கு ஓட்டு போட்டா போடு, போடலாம் போ. ஆனா மானாமதுரை தொகுதியில மானமுள்ள ஒருத்தன் கூட திமுக ஓட்டு போட மாட்டான். மானமுள்ள, மனித நேயம் உள்ள, கொஞ்சம் கருணை உள்ள, கொஞ்சம் இரக்கம் உள்ள, அடிப்படை அறம் இருக்கக்கூடிய ஒருத்தன் கூட இந்த கேடுகட்ட கேவலப்பட்ட திமுக ஓட்டு போட மாட்டான். நான் திமுக குடும்பத்தில் எவனும் சாகணும்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு நான் கொடூரமானவன் கிடையாது. எல்லாரும் 150 வயசு வாழணும், 150 வயசு வாழணும். வாழ்ந்து ஒரு ஆட்சி எப்படி நடத்தணும், காவல்துறை எப்படி இருக்கணும், உளவுத்துறை எப்படி இருக்கணும், ஒரு நாட்டினுடைய குடிமக்கள் எப்படி நல்லா வாழ்வாங்க என்பதை சீமான் ஆட்சியை பார்த்து வெந்து நொந்து 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 நீ சாகணும்டா. அதான்டா சாபம். என் தாய் பத்திரகாளி, நான் பெரிய கடவுள் நம்பிக்கை இல்லை ஒன்றும் கிடையாது. ஆனா என் தாய் பத்திரகாளிக்கு ஒரு சக்தி இருக்கும்னா உங்க எல்லாத்தையும் கருவறுப்பாடா. அவன் துடிச்சிருப்பான்ல. அவன் சீமான் கடைசி நேரத்தில் ஸ்டாலின் காப்பாற்றுவார், உதயநிதி ஸ்டாலின் காப்பாற்றுவார், கடைசி நேரத்தில் டிஎஸ்பி காப்பாற்றுவார். இது படம். சிங்கம் சூர்யா வந்துருவாரு, சாமி விக்ரம் வந்துருவாரு, கம்பீரம் சரத்குமார் வந்துருவாரு, கிளைமாக்ஸில் வாழ்று வெற்றிவேல் சத்யராஜ் வந்துருவாருன்னு சினிமா கிடையாது. அவன் நினைச்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஆனா பத்திரகாளி நினைச்சிருப்பான். பத்திரகாளி தினமும் கும்பிடுறவன், பத்திரகாளிக்கு 100 பத்திரங்களை கொண்டு சொல்றவன், அந்த பத்திரகாளி அவன் நினைச்சிருப்பான். அந்த பத்திரகாளி உங்க எல்லாரையும் அறுப்பாடா. நீதிமன்றமே நாளைக்கு பிழையா நின்றாலும் கொஞ்சோண்டு என் முன்னோர் பத்திரகாளினா யாரு? இந்த மண்ணில் ரத்தமும் சதையுமாக உயிர் நீத்த எங்களுடைய பாட்டி, அவளுடைய அறமும் வீரமும் அறுக்கும்டா. அத்தனை பேரையும் அறுக்கும். சாத்தான்குளத்தில் கைது செய்யப்பட்ட பாலகிருஷ்ணனும் ரகு கணேசும், அந்த கொம்பன் ஜெகனும், அந்த ஸ்ரீதரும், வெடிமுத்துவும், முருகனும் என்ன ஆயிருக்கான்? 5 வருஷமாச்சு. கொரோனால பால்ராஜின்னு ஏட்டு செத்து போனான். 5 வருஷம் ஆச்சு. ஜாமீன் கூட இல்லை. மதுரை ஜெயில கக்கூஸ் கழுவிட்டு இருக்கான். இவன் போறான். என்னன்னா எனக்கு இருக்க பெரிய சந்தேகம் என்னன்னா, ஏற்கனவே சாத்தான்குளத்துடைய அந்த தடிமாட்டு நாய்களையும் அங்கதான் போட்டிருக்கு. இந்த திருப்பூணத்தை சார்ந்த இவங்களையும் அங்கதான் போட்டிருக்கு. இவங்களால அவங்க உயிருக்கோ ஆபத்து வர வாய்ப்பு இருக்கு. இன்னொன்னு, இந்த திருப்பூணத்துடைய இந்த கண்ணை
இந்த ராமச்சந்திரன், சண்முகனார் ராமச்சந்திரன், அப்புறம் வந்து இந்த ராஜா, ஆனந்த், பிரபு, இவர்களால ஏற்கனவே கைது செய்யப்பட்டவங்க, இவர்களால பொய் வழக்கு போடப்பட்டவங்க இதே மதுரை ஜெயிலில் இருக்காங்க. அதனால அவர்களால இவர்கள் உயிருக்கு ஆபத்து இருக்கிறது என்பதனால இந்த 5 பேரையும் கருணையின் அடிப்படையில் கடலூர், சேலம் சிறைக்கு மாற்றுமாறு மரியாதைக்குரிய நீதிபதிகளிடத்தையும் மரியாதைக்குரிய தமிழ்நாடு காவல்துறை தலைவரிடத்தையும் நான் கோரிக்கை வைக்கிறேன். இல்லைன்னா சத்தியமாக இவர்கள் உயிருக்கு ஆபத்து. ஏன்னா இவன் உயிரோடு இருந்தால் மட்டும்தான் தண்டனை கொடுக்க முடியும். தண்டனை கொடுக்க முடியாமல் செத்துறக்கூடாது என்பதற்காக அந்த மனசாட்சியின் அடிப்படையில், அந்த கருணையின் அடிப்படையில் இந்த ராஜா, இந்த கண்ணன், இந்த பிரபு, ஆனந்த், சண்முக, மணிகண்டனை உடனடியாக கடலூர் வேலு சிலைக்கு தனித்தனியாக மாற்றணும். 5 வரையும் ஒன்றா வைக்கக்கூடாது. தனித்தனியாக பிரித்தால் மட்டும்தான் இந்த நாட்டிலே நீதியை காப்பாற்ற முடியும். இல்லைன்னா அயோக்கிய பிள்ளைக தினமும் வீட்டில் சாப்பாடு வாங்கி மதுரை ஜெயிலில் நல்லா இருப்பானுங்க, கஷ்டமே பட மாட்டானுங்க. அண்ணன் தீரன் திருமுருகன் அந்த வேலையை பார்ப்பாருன்னு நம்புறேன். ஒரு பெட்டிஷனை போடுங்கண்ணே. ஒரு கொடும் ஆட்சியிடம் மாட்டிக்கிட்டோம். தமிழ்நாடு முதலமைச்சர், இறுதியாக தமிழ்நாடு முதலமைச்சர் மரியாதைக்குரிய ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள், அவர் மீது எங்களுக்கு பெரிய மரியாதை உண்டு. நாங்கள் மனப்பொருளுக்கு ஆள்பட்டவர்களை, மன நோயாளிகளை நாங்கள் பெரிதாக மதிக்கக்கூடியவங்க. ஏன்னா ஒரு நல்லாட்சி கொடுத்துருக்கோம் நம்பிக்கிட்டு இருக்காருல்ல, அருமையான ஆட்சி கொடுத்துட்டு நம்பிக்கிட்டு இருக்காப்புல. நேராக ஃபோன் பண்ணுறாங்க, சாரிம்மா ஏதோ நடந்துருச்சு, நீங்கள் எதுவாக இருந்தாலும் அமைச்சர்கிட்ட சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன தேவைன்னு சொல்லுங்கள். அவன் தம்பி அது நவீன்குமார் பேசுகிறாரு. அப்பா கஷ்டப்பட்டு வளர்த்த பையங்கய்யா, கஷ்டப்பட்டு வளர்த்த பையன், சரி புரியுது, வேதனைப்படாதீங்க அப்படிங்கிறாரு. இந்த அலைபேசியை அவர் எங்கேருந்து பேசினார்னு நமக்கு தெரியாது, வீடியோ ஆதாரம் இல்லை. பக்கத்தில் முருகானந்தம், இந்த பக்கம் உதயச்சந்திரன், அதிகாரிகள்லாம் புடைசூழ ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்துட்றாங்க. ஐயா நீங்கள் முதல்ல இப்போ கால் பண்ணுறீங்க, எங்கே பண்ணுறேன், இந்த மாதிரி திருப்போணத்தில் மடப்புறத்தில் ஒரு பையன் இறந்துருக்கிறான். சரி இறந்துட்டானா, சரி என்ன செய்யணும், சாரி அம்மா சொல்லுங்கய்யா, சாரி அம்மா. சரி அடுத்தல நடந்துருச்சு சொல்லுங்க, நடந்துருச்சு. அமைச்சர்கிட்ட சொல்லுங்க, எதுவாக இருந்தாலும் பண்ணிக்கலாம். அமைச்சர்கிட்ட சொல்லுங்க, எதுவாக இருந்தாலும் பண்ணிக்கலாம். அடுத்தல அது அந்த பையன்கிட்ட கொடுப்பாங்கய்யா, அந்த பையன்கிட்ட கவலைப்படாதீங்க, கஷ்டப்படாதீங்க, அவ்வளோதான்யா. இப்போ இந்த அழைப்பு வருது. இந்த அழைப்புக்கு இடையில அந்த அம்மா மாலதி அம்மா, ஐயா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறேன்னு வச்சுக்கோங்க. அம்மா நடந்துருச்சுமா, ஐயா நல்லா இருக்கீங்களா, ஐயா நீங்கள் எப்படியா இருக்கீங்க, அமைச்சர்கிட்ட சொல்லுங்கம்மா, அவர் எதுவாக இருந்தாலும் செய்வார். என்ன கேட்டாலும் இதான் ரிப்ளை வரும். கோயில்பட்டியில் ஒரு நிகழ்ச்சிக்கு போறாருங்க, முதலமைச்சர் எந்த நிலைமையில் இருக்கான்னு தமிழ்நாட்டு மக்கள் தெரிஞ்சுக்கோங்க, ஓட்டு போட்ட மக்கள் தெரிஞ்சுக்கோங்க. நான் கிண்டல் பண்ண கேலி பண்ண வரல, உண்மையை சொல்ல வந்திருக்கிறேன். முதலமைச்சர் கோயில்பட்டிக்கு போறாரு, ஒரு நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சியில் அவருக்கு காலை உணவாக கூழ் கொடுப்பதாக திட்டம். கோயில்பட்டி இருக்கக்கூடிய பனையேறக்கூடிய ஒரு பனையேறியில் வைத்து கூழ் கொடுப்பதாக திட்டம். அவர் என்ன பண்றாரு, காலையில் 10 ஆகிட்டு வந்துடுறாரு. கூழ்னா நம்ம கருப்பட்டி போட்டு பண்ணோம்ல கூழ், அந்த கூழ் கொடுக்க திட்டம். அதை பண ஓலையில் கொடுத்து வச்சா ஒரு ட்ரெண்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஒரு இயற்கையோடு இருப்பாருன்னு சொல்லி பண ஓலையில் கூழை ஊற்றி கொடுக்குன்னு சொல்கிறாங்க. அவர் என்ன பண்ணுறாரு, 10 ஊற்றி கொடுத்துறாரு. இவர்கிட்ட சொன்னது, ஐயா உங்களுக்கு கூழ் ஊற்றி கொடுப்பாங்க, அதில் சக்கரை போட்டிருக்கான்னு நீங்கள் கேட்கணும். இதான் ஸ்கிரிப்டியா, எப்படி பண்ணுற மட்டும் பாரு. போகிறாப்புல என்கிட்டே வா, நான் அப்போவே நடித்தவன், நாடகத்தில் நடித்தவன், எங்கள் அப்பாலாம் பெரிய நடிகர்ந்து போகிறாப்புல. காமெடிக்காகல உண்மை. ஊற்றி கொடுத்துட்றாங்க, 10 ஊற்றி கொடுக்குறாங்க. ஆனால் இவர்கிட்ட என்னென்னா சிஸ்டம் உள்ள போயிடுச்சு, ஏஐ டெக்னாலஜி மாதிரி தட்டியாச்சு, என்ன தட்டாலும் வெளியே வரும். ஐயா அவனுக்கு கொடுத்த உடனே இதட்ட குடிக்கிறாரு, பிடிச்சிட்டு சக்கரை போட்டிருக்கா, 10 சக்கரை போட்டிருக்கான்னு எந்த மடப்பயலாவது கேட்பானா? ஒருத்தர் கேட்டாரு, நம்ம கிண்டல் பண்ணோம், 10 எப்படியா சக்கரை, அவர் ஸ்கிரிப்ட், அது ஸ்கிரிப்ட். கூழுக்கு பதிலாக 10 மாறிச்சு. 10 மாத்திரம் அவன் தப்பா, எங்க ஐயாவோட தப்பா? ஐயா சரியா தான் பேசியிருக்காரு. அதே மாதிரி தான் எல்லா இடத்துக்கும் அவருடைய செயல்பாடை பூரா கவனிங்க, அவர் எப்படி இருக்கான்னு தெரிஞ்சுக்கலாம். அதை வச்சுக்கிட்டு தான் அதிகாரிகள் ஆட்டம் போடுறான். இது ஆட்சி, முதலமைச்சர் ஆள்ற ஆட்சி அல்ல, அதிகாரிகளின் ஆட்சி. தடியெடுத்தவன் எல்லாம் தண்டல்காரன் என்பது போல அதிகாரிகள் கோட்டம். அதனால தான் எதுவுமே தெரியல. சைலேந்திர பாபுவையும் இறையன்பையும் கொண்டு வந்து நல்லாட்சி கொடுத்துடலாம்னு நம்பினாங்க.
ரெண்டு பேரும் அந்த துறையில ஓரளவுக்கு நல்லவங்க. இறையன்பு ரொம்ப நல்லவர், சைலேந்திர பாபு ஓரளவுக்கு நல்லவர். ஏழைகள்கிட்ட காசு வாங்க மாட்டாரு, ஓரளவுக்கு டிரான்ஸ்பர் இதெல்லாம் காசு வாங்க மாட்டார், நல்லவர் மனுஷன். இறையன்பின் சைலேந்திர பாபு வச்சு ஒரு 6 மாசம் ஓட்டினாங்க, 2 பேரும் ரிட்டர்ட் ஆனாங்க, சோழி முடிஞ்சு. அந்த 6 மாசம் பாருங்க திமுக ஆச்சு. நான் கூட யோசிச்சேன் நல்லது பண்ணிடுவாங்களோ, நாம தான் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு திமுக திட்டமோ நினைச்சேன். அப்புறம் தான் தெரிஞ்சது இந்த அதிகாரில் வச்சு ஓட்டிருக்காங்க. அப்படியே பாவலா காட்டி இன்னைக்கு கேவலப்பட்டு ஒரு சாவுல பட்டாவும் சாவுல பணமும் சாவுல வேலை வாய்ப்பும் கொடுத்துடுறோம், முதலமைச்சர் சாரி கேட்டாரு அப்படின்னு ஒரு கூட்டம். இன்னொரு பக்கம் உத்தரப்பிரதேசத்தில் எத்தனை மர்டர் தெரியுமா, குஜராத்தில் எவ்வளோ மர்டர் தெரியுமா, ஆந்திராவில் எவ்வளோ லாக்அப் தெரியுமான்னு இன்னொரு கூட்டம். டேய், நாங்கள் உத்தரப்பிரதேசத்துக்கோ குஜராத்துக்கோ ஆந்திராவுக்கோ ஓட்டு போலடா, தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு தாண்டா ஓட்டு போட்டோம். ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாரு, அதுதான் மக்களோட முடிவுன்னு சொன்னீங்களே. அஜித்குமாருடைய முடிவு தான் இந்த முடிவா? இதுதான் உங்கள் முடிவா? நண்பிற்குரிய மக்களே, திருப்புவனத்தில் வாழ்கிற மான தமிழர்களே, சிந்தியுங்கள். உங்க வீட்டுல ஒரு பிள்ளைக்கு இப்படி நிகழ்ந்தால் நீங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க, என்ன யோசிப்பீங்க, அதை யோசிங்க. நீங்க எங்கள் பக்கம் நிக்க வேண்டாம், அறத்தின் பக்கம் நில்லுங்கள், நியாயத்தின் பக்கம் நில்லுங்கள், நேர்மையின் பக்கம் நில்லுங்கள், நீதியின் பக்கம் நில்லுங்கள். நான் பேசியது என்பது என் கோபம் அல்ல. அஜித்குமார் உயிரோடு இருந்திருந்தா இந்த ஆதங்கத்தை தான் உங்ககிட்ட கொட்டிருப்பான். அவனுக்கு இருக்கிற கோபம் தான் என் கோபம். திருப்புவனத்தில் பேச முடியாத, எனக்கு பேச வாய்ப்பு கிடைச்சு நான் பேசுறேன். உங்க யாருக்கும் கோபம் இல்லை? இல்ல, உங்க யாருக்கும் கோபம் இல்லை சொல்லுங்க. ஒவ்வொருத்தனையும் மைக்க கொடுத்தா பேசுவான், ஒவ்வொருத்தனையும் பேசுவான். நாங்கள் கண்துடைப்புக்காக ஆர்ப்பாட்டம் பண்ணி கண்துடைப்புக்காக ஓட்ட பறிக்க வந்த கூட்டம் கிடையாது. எப்போதும் நீதியின் பக்கம் நிற்போம். தாழ கிடப்பாரை தற்காப்பதே தர்மம் என்ற அடிப்படையிலே கீழே கிடப்பவனை காப்பாற்றுவதே எங்கள் அறம். தம்பி அஜித்குமாருடைய இந்த மரணத்திற்கு நீதி விசாரணை வைத்து இவர்கள் ஒட்டுமொத்தமான இந்த அமைப்புகளையும் கைது செய்யும் வரை உங்கள் பிள்ளைகள் நாங்கள் ஓய மாட்டோம். நன்றி, வணக்கம். தம்பி அஜித்குமாரை இழந்து வாடுகிற அந்த குடும்பத்திற்கு என் அண்ணன் சீமானின் சார்பாக என்னுடைய கண்ணீர் வணக்கம்.